ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்டு கார் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. அதாவது ஓடாமீட்டர் டிஜிட்டல் டேம்பரிங் ஸ்கேம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மொபைல், ஒரு ஆப், ஒரு 2000 ரூபாய் மதிக்கத்தக்க ஒரு சின்ன டிவைஸ் இருந்தால் போதும் 1,00,000 கிலோமீட்டர் தாண்டி ஓட்டிய கார்களையும் 10 செகண்டில் கிலோமீட்டரை கம்மி பண்ணிடலாம். அதை எப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அதை எப்படி பார்த்து வாங்குன்றதையும் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஓடாமீட்டர் ஸ்கேம் எதுக்கு நடக்குதுன்னா யூஸ்டு கார்ஸில் தான் அதிகமாக நடக்கும். அதாவது குறிப்பாக எந்த கார்களில் அதிகமாக நடக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட், பலினோ, i20, ஃபார்ச்சுனர் இதே போன்ற கார்களில் தான் இன்றைக்கி ஓடாமீட்டர் டேம்பரிங் அதிகமாக நடக்குது. இதுக்கு காரணம் இந்த கார்களை தான் மக்கள் தேடி நாடி டீலர்கிட்ட போகிறாங்க. ஸோ அவங்களும் அதிகமாக ஓடின கிலோமீட்டர் கார்களை கம்மியான விலைக்கு வாங்கி மக்கள்கிட்ட அந்த கிலோமீட்டர் கம்மி பண்ணிவிட்டு அதிகமான விலைக்கு வித்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு லாபம், மக்களுக்கு நஷ்டம். இப்படியாப்பட்ட ஸ்கேமில் டீலர்கள் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஓபிடி ப்ரோட்டில் அதாவது அந்த சின்ன டிவைஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு மொபைலில் ப்ளூடூத் மூலியமா இவங்க ஒரு நம்பரை டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் தான் அந்த கிலோமீட்டரில் போய் அப்டேட் ஆகும். ஸோ அவங்க மனசுக்குள்ள என்ன கிலோமீட்டர் நினைக்கிறாங்களோ அதை அந்த கிலோமீட்டரில் அப்டேட் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ECU ரீரைட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ECU ரீரைட் மூலியமாகவும் கிலோமீட்டரை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸான டீலர்கள் செஞ்சுட்டு வராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளவுட்ல இப்போ லக்ஸுரி கார்ஸ், கொஞ்சம் அட்வான்ஸ்டான கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிலோமீட்டர் டேட்டாவெல்லாம் கிளவுட்ல இருக்கும். ஸோ இவங்க இங்கே ரீகரெக்ட் பண்ணியிருந்தா கூட கிளவுட்ல உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகும். அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும். இன்னொரு மெத்தட் இருக்கு. இது ரொம்ப நாள் எல்லாருமே நம்ம ஊரில் செஞ்சுட்டு வராங்க. இதெல்லாம் டிரைவர்ஸ் அதிகமாக செய்வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கால் டாக்ஸி டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட மைலேஜ் ஸ்டாப் டிவைஸை ஒன்று ஆட் பண்ணி விட்டுருவாங்க. இதன் மூலியமா கார் ரன்னிங்ல இருக்கும், ஆனால் கிலோமீட்டர் கூடாது. ஸோ இதே போன்று தான் இன்னைக்கு அதாவது மீட்டர் டேம்பரிங் ஸ்கேம்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் நம்பர் 1, அதாவது ஓபிடியை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கறது மூலிமா அதில் எதுவும் எரர் இருந்தாலும் த்ரோ பண்ணோம், அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா நம்ம இந்த சிறந்த கார்களை நம்ம வாங்கிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த காரோட சர்வீஸ் சென்டர் நம்ம போனோம். அங்கே போயிட்டு கடைசியாக எப்போ சர்வீஸ் விட்டுருக்காங்க நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அந்த சர்வீஸ் சென்டரில் அந்த காரோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 வருது. ஆனால் இங்கே நம்ம வாங்குற காரை பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 இருக்குன்னா உடனே அலர்ட் ஆயிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காரோட வேர் அண்ட் டியர், அதாவது எக்ஸ்டீரியர் போய் சொல்லும், ஆனால் இன்டீரியர் என்றைக்குமே போய் சொல்லாதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வெளி தோட்டத்துக்கு பளபளப்பாக இருக்கும், உள்ளே போய் பார்த்தா தான் அது உடம்புக்குள்ளே எவ்வளோ வியாதின்னு தெரியும். அதே மாதிரி தான் அதாவது வெளி தோட்டத்து காரை பளிச்சுன்னு பாலிஷ் போட்டு வச்சுருப்பாங்க. உள்ளே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டேரிங் ஆகட்டும் சரி, கியர் ராட் ஆகட்டும் சரி, ஆக்சிலேட்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். தேய்மானங்கள் அதிகமாக நடந்திருக்கும். ஆனால் காரோட கிலோமீட்டர் மட்டும் ஏறி இருக்காது. ஸோ அதை வச்சே நம்ம அந்த கார் எப்படியாப்பட்ட கார்ன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து எடுக்கணும். அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா டயரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். டயரை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டயரோட மேனுஃபேக்சர் டேட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது அந்த டயரோட தேய்மானம், இத்தனை வருஷத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டலான்னு அந்த டயருக்கு ஒரு டைம் இருக்குது. ஸோ அந்த டைமுக்குள்ளே இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருப்பாங்க, இதனால தான் தேய்மானம் நடந்திருக்குன்னு நம்ம மீட்டரில் அப்போ கம்மியாக போட்டிருக்காங்களான்னு நம்மளே கொஞ்சம் யோசித்து கண்டுபிடிக்கலாம். இவ்வளோ விஷயங்கள் என்னதான் இருந்தாலும் நம்ம அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது யாருக்கிட்ட அந்த காரை வாங்கணும். யூஸ்டு கார்ஸை அந்த டீலரோட அதாவது பின்புலம் என்ன, அவர் ரெகுலராக சேல்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் எவ்வளோ கஸ்டமருக்கு சேல் பண்ணியிருக்காரு, அந்த கஸ்டமரோட கமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வந்திருக்கு, கூகுள் போன்ற விஷயங்களை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சில பேர் அந்த தொழிலை முறைப்படி பண்ண மாட்டாங்க, புதுசாக அந்த தொழிலுக்கு வந்துடுவாங்க. அதனால அவங்களுக்கு எந்த கார் அந்த நேம் இருக்காது, அதாவது அவங்களோட கடைகளோட பேர் பலகை இருக்காது, எதுவுமே இருக்காது. சும்மா ப்ரோக்கரேஜ் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு 10 நாள் விற்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க காணாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் இது போன்ற சோஷியல் மீடியாக்கள் நிறைய விளம்பரங்கள் வரும். ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ, அதாவது ஒரு கார் வாங்கினா இன்னொரு கார் ஃப்ரீ. இது ஆடி மாதம் அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆஃபரு. இப்போ டிசம்பர் வேறு வருதுல, அடுத்து ஜனவரி வரப்போகுது. டிசம்பரில் இயர் எண்ட் சேல்ஸ் நிறைய பேர் போடுவாங்க. ஏன்னா டிசம்பரில் தான் உங்களுக்கு இந்த கிலோமீட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அதிகமாக நடக்குங்க. ஆமாங்க, ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா 2026 வருது. ஒரு வருஷம் மாடலே கம்மியாகுதுல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இல்லைப்பா எங்களுக்கு இயர்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்போ என்ன பண்ணுங்க, சார் இயர்ஸ் அதிகமாக இருந்தால் என்ன, கிலோமீட்டர் கம்மியாக தானே ஓடி இருக்குன்னு உங்களை பிடிச்ச அழுத்தி உங்ககிட்ட விற்றுருவாங்க. ஸோ அதனால தான் இந்த நேரத்தில் இந்த வீடியோ நம்ம போடுறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதத்துலையும் சரி, ஜனவரி மாதத்துலையும் சரி, புது கார்கள் வாங்குறவங்களோட நாட்டமும் இருக்கும், யூஸ்டு கார் வாங்குறவங்களோட நாட்டமாக இருக்கும். இந்த பீரியட்லாம் நம்ம பார்க்கிங் பண்ணி பேசுவோன்ட்டு. ஸோ இந்த விஷயத்தில் யாரெல்லாம் இந்த ஆட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய ஏமாத்துறாங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. முக்கியமாக சொல்லணும், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து வாங்குங்க. இவ்வளோ விஷயங்கள் இந்த மீட்டர் டிராம்பிங்கள் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு இந்த மீட்டர் டேம்பரிங் ஆகட்டும் சரி, இல்லை கார்களில் நிறைய ஸ்கேம்ஸ் இருக்கும். அந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எது இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா பார்த்துட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் ஒரு கார் வாங்கலான்னு ஒரு பிளானில் இருப்பாங்க. ஏன்னா புது கார் தான் வாங்க முடியல, யூஸ்டு கார்ஸ் ஒன்றாச்சும் வாங்குவோன்னு இருக்கவங்களுக்கு அந்த யூஸ்டு கார் வாங்கியும் பெருசாக மறுபடியும் ஒரு 1,00,000 ரூபா செலவு வச்சு அவங்க அதுக்காக ஒரு கடன் படுறத நம்ம தவிர்க்கலான்றதுக்காக தான் நீங்கள் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள்.
பண்ணுங்கன்னு சொல்கிறேன். மக்களாகிய உங்களுக்கு நம்ம எப்போவுமே சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் தான், யூஸ்டு கார் வாங்கணும்னு போகிறீங்கன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு கார் வாங்க முடியாமல் தான் யூஸ்டு கார் போகிறோம். அப்போ நம்மளுக்கு வந்து விலை உயர்ந்த கார்கள் நம்மளுக்கு தேவையான கண்டிப்பாக மைண்டில் யோசிச்சு பார்க்கணும். சில கேட்டகரியில் இருப்பாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா யூஸ்டு காரில் விலை உயர்ந்த காரை வாங்கினா கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாகும்ட்டு அவங்க வந்து கொஞ்சம் பணக்காரர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கார்கள் செட் ஆகும், அவங்கள பற்றி நம்ம கான்சன்ட்ரேஷன் கிடையாது. அவங்களால வந்து அடுத்து அந்த காரே செலவு வச்சாலும் அவங்களுக்கு அதை பண்ணுறதுக்கு உண்டான வருமானங்கள் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு கார் வாங்கணும், அதுவும் செகண்ட்ஸில் தான் வாங்கணும், ஒரு காராச்சும் வாங்கணும்பான்னு யோசிக்கிறவங்க கட்டாயம் எந்த கார் நம்மளுக்கு ஆகச்சிருந்த காராக இருக்குன்னு யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் எத்தனையோ கார்கள் இருக்குது, அந்த கார்களை வந்து விலை கம்மியாக இருக்குன்னு நிறைய பேர் வாங்கிட்டு போயிடுறீங்க. அதோட இன்ஜெக்டர் ப்ரைஸ் எல்லாம் என்ன வரும்ன்றது மற்றவங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இதனால் நீங்கள் ஒரு யூஸ்டு கார் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு காரை மனசுக்குள்ளே நினச்சி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் இருக்குது, எல்லா வீடியோஸையும் கூட பாருங்கள், கம்பேரிசன் போட்டு யார் அதை பெஸ்ட்டாக விரிவாக சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு அந்த கார்களோட லிஸ்ட் அவுட் எடுத்து அந்த கார்களை போட்டு நீங்கள் கூகுளில் இன்றைக்கி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு அந்த காரோட ஸ்பேர் பார்ட்ஸ், இப்போ ஒரு காருக்கு முக்கியமாக போகிறது என்னவாக இருக்கும், அதாவது இன்ஜின் சார்ந்த விஷயங்கள் இருக்க இன்ஜெக்டர் ஆகட்டும் சரி, அதோட கிளச் பிரேக் ஆகட்டும் சரி, கிளச்சு இந்த மாதிரி ஒயரு டயரு இதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு பாருங்கள். அந்த காரோட கண்ணாடிகள் ஆகட்டும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் போட்டு ஒரு லிஸ்ட் அவுட் எடுங்க. இந்த கார்களை நம்ம வாங்க போகிறோம், இந்த கார்களில் வந்து இதெல்லாம் போயிருந்துச்சுன்னா நம்ம மாற்றுறதுக்கு எவ்வளோ செலவாகும், அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு லேபர் இருக்குது. ஏன்னா அது நீங்கள் சர்வீஸ் பண்ணுற இடத்த பொறுத்து இருக்குது. ஸோ அந்த லேபர் சார்ஜஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணி போட்டு அந்த காரை நீங்கள் வாங்கணும். அப்படி வாங்கினீங்கன்னா தான் அந்த காரை வாங்கிட்டு உங்களுக்கு அதில் ஸ்பேர்ஸில் இவ்வளோ ரேட் வருது, மொத்தமாக நம்மளுக்கு இவ்வளோ வருதுன்னு யோசிச்சு, இல்லை புது காரே கொஞ்சம் நாள் ஆனாலும் போயிடலாமான்னு கூட யோசிப்பீங்க. இல்லைனா ஆகச்சிருந்த காரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுப்பீங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து லோனில் தான் அந்த காரை எடுக்க போகிறீங்க. அந்த லோனே வந்து கடன் வாங்கி, அதுவும் முழு லோனாக 0 டவுன் பேமெண்ட்டில் வாங்குறவங்களாம் இருக்கீங்க. அப்போ அதுக்கே உங்களுக்கு வட்டி போயிட்டுருக்கோம். மறுபடியும் ஸ்பேர் பார்ட்ஸுக்கு 1 லட்ச ரூபா போயிட்டு கடன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன ஆகுன்றது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ இதனால் மக்கள் வந்து காரையே விற்றுருவாங்க. கார் வந்து எல்லாருக்குமே ஒன்று கட்டாயம் இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கார் வாங்கணுன்றது தான் நம்மளோட எண்ணம். ஒவ்வொருத்தரும் அந்த காரை வந்து ஒரு லக்ஸரியாக ஃபீல் பண்ணாமல், காருன்றது ஒரு சாதாரண விஷயம், எல்லாருமே பயணிக்கலான்ற அளவுக்கு இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடு, கல்யாணம், காருன்ட்டு இது மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு அந்த வாங்கணும்னு தான் ஆசையில் இருப்பாங்க. அதனால் எல்லோரும் நிச்சயம் கார் வாங்குவீங்க. ஆனால் கார் வாங்குறதுக்கு முன்னாடி அது எது சரி எது தவறுன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆகச்சிறந்த கார்களை நீங்கள் வாங்கி இனிமையாக பயணம் செய்யலாம். நம்ம தொடர்ந்து மோட்டார் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, சமூகம் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி நம்ம சேனலில் பதிவிட்டுட்டு வரோம். உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்களுக்கு கட்டாயம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு ஷேர் அண்ட் லைக்கில் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன், அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய்.